தமிழில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது தெரியுங்களா? எங்கள் அண்ணன் அதை கற்றுக் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஆல்ரெடி எங்களுக்கு ஊறி இருக்கிற ரத்தத்தில் அதை அப்படி தட்டி விட்டு தூக்குறாரு பாருங்க, அங்கே வரும். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நேரம் ஆட்சி படத்துக்கு ஏறிட்டுனா திராவிட கட்சிகளுக்கு சமாதி. நித்யானந்தாவும் விஜயானந்தாவும் தான் போட்டி. நித்யானந்தா எப்படி இதுல போய் மறைஞ்சு நிக்கிறாரோ அந்த மாதிரி விஜய் பரந்தூர்ல மறைஞ்சு நிக்கிறாரு. அவர் நித்யானந்தா யார் கூட இருக்கிறாரு? ரஞ்சிதா. அது சிடி வெளியாயிடுச்சு, இது இன்னும் சிடி வெளியாகல, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நித்யானந்தாவுக்கும் விஜய் நந்தாவுக்கும் மட்டும்தான் போட்டியோட அரசியலுக்கும் விஜய்க்கு சம்பந்தமே இல்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? என் பேர் நெல்லை ராஜு. இன்னைக்கு சீமான் ஐயாவோட பிறந்த நாள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அருமை தம்பி செந்தமிழன் சீமானவர்களுடைய பிறந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? தமிழ் தேசியத்திலே ஒரு முக்கியமான ஒரு நாள் இதை சொல்லலாம். இன்றைக்கு 2026 இன்னும் 4 மாதத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிறந்த நாள். அவருக்கு மனதார வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன். எத்தனை வருஷமா உங்களுக்கு சீமான் ஐயா? எனக்கு செந்தமிழர் சீமான் தெரிகிற கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 ஆண்டு காலமாக தான், நான் 4 ஆண்டு காலமாக தான் நான் பயணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5-7-8 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். அதனால் நான் அப்படி ஓரமாக ஒதுங்கி இருந்தேன். நான் சின்ன வயசுலேயே காங்கிரஸ் கட்சியில் இருந்தவன். கிட்டத்தட்ட 1969 1975 வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜோடு நான் பயணம் செய்தேன், ஸ்தாபன காங்கிரஸ். அதன் பிறகு அந்த கட்சி ஜனதா தளம் மாதிரி ஆகிப்போச்சு. பிபி சிங் பிரதமராக இருந்தார். அதுக்கு அடுத்தால தேவகவுடா பிரதமர் இருந்தார். அதுக்கு முன்னாடி முதல் 1977 மொராஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். நான் 3 பிரதமர்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டிலே. 1979ஆம் ஆண்டு மொராஜி தேசாய் அவர்கள் கன்னியாகுமரியில் ரயில்வேயை திறந்து வைக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ இங்கே நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க இங்கே. அப்போ அந்த ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் மத்திய அமைச்சராக இருந்தார். பா ராமச்சந்திரன் மின்துறை அமைச்சராக இருந்தார் இங்கே. அப்போ இங்கே தமிழ்நாட்டுடைய கவர்னராக பிரபுதாஸ் பட்வாரின்னு ஒருத்தர் இருந்தார். அதே போன்று நானும் கன்னியாகுமரி போயிருந்தேன். அதுக்கு முந்தின நாள் நாகர்கோவிலே பொதுக்கூட்டம், பிரதமர் மொராஜி தேசாய் அவர்கள் கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்திலே நிறைய பேர் பேசினாங்க. அப்போ பேசும்போது அன்றைக்கு இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போ தான் அது பிறகு தான் பிரிஞ்சு போனாங்க. அப்போ நெல்லை ஜெவமணி எங்கள் திருநெல்வேலி, எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, சாத்தான்குளம் தொகுதியில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தியாகி நெல்லை ஜெவமணி அவர் கூட தான் நாங்கள்லாம் போயிருந்தோம். போய் பிரதமர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். அது முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்த்துட்டு அவர் திறந்து வச்சார், ரயில்வே திறந்து வச்சார். அப்போ தான் முதல் பிராட்கேஜ் தமிழ்நாட்டுக்கு வருது 77. அப்போ பார்த்தது. அதுக்கு அடுத்தாப்பில் பிரதமர் பிபி சிங் அவர்கள் 1989ஆம் ஆண்டில் 90ஆம் ஆண்டு பிரதமராக இருந்தார். அவர் இங்கே ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ரிசீவ் பண்ணி திரும்ப அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. இங்கே ஒரு அரசு விழாவுக்கு வந்திருந்தார். அப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். செங்கல்பட்டிலே ஒரு விழாவுக்கு போயிருந்தோம். நாங்கள் மதுராந்தகத்து ஒரு விழாவுக்கு போயிருந்தோம். 2 விழா அன்றைக்கு இருந்து அன்றைக்கி போயிட்டுலாம் வந்துருந்தோம். அதுக்கு பிறகு 96ஆம் ஆண்டு தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். அவர்களும் ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி தேசிய அரசியலில் நான் இது பண்ணவேன். நாங்கள் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. கிட்டத்தட்ட நான் ஒரு 56 ஆண்டுகளாக அரசியல் இருக்கேன். அப்போ என்னுடைய அரசியலை பார்க்கும்போது காமராஜருடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு வந்த ஆட்சி காலங்கள் அப்படிங்கும்போது பார்க்குறோம் தான் அன்றைக்கு காலகட்டத்தில் இந்த தமிழருங்கிறது யாருக்குமே தெரியாது. தமிழருங்கிற ஒரு விழிப்புணர்வு கிடையாது. செந்தமிழன் சீமான் அவர்கள் என்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்தாரோ அப்போ அதில் இருந்து தான் தமிழர்கள், நாமெல்லாம் தமிழர்கள் ஒன்றாக சேர வேண்டும். இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி திராவிடர்கள் ஆட்சி. காமராஜருக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாமே பிறமொழியாளர்கள் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு விளக்கமாக சொன்னப்போ தான் எல்லாருக்குமே தமிழகமே இன்றைக்கி உற்றுநோக்கு பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ என்னுடைய இது என்னென்னாச்சுன்னா, பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே அவர் ஊழல் பண்ணாதவர், ஒரு அப்பழுக்கற்றவர். அவர் சொத்து சேர்க்கலை. அவர் சாகும்போதே கிட்டத்தட்ட 200 ரூபா ஒரு பாக்கெட்டில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷர், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். செந்தமிழன் சீமான் இன்றைக்கு சொல்கிறாருல்ல, சர்வாதிகாரம் நிறைந்த ஒரு அன்பு கலந்த சர்வாதிகாரம்னு சொல்ல இருக்கணும் கண்டிப்பாக. நான் எதுக்காண்டி உதாரணம் சொல்லேன்னா, ஒரு தாய் தப்பு 2 பேரில் ஒரு பிள்ளைக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். 2 பேரும் கண்டிப்பாக இருந்தாலும் சரியாராது, ஒரு தடவை இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளை நல்லாயிருக்கும். கொஞ்சம் காலமாக கசப்பாக தெரியும். அந்த பிள்ளைகள் அப்பா இப்படி பேசுகிறாரு, அம்மா அப்பா பேசுகிறேன்னு சரி, பின்னாடி ஒரு காலங்களில் அப்பா சொன்னது தான் சரி, அம்மா சொன்னது தான் சரி. அதே மாதிரி சீமான் சொல்கிறது சரிதான்னு சொல்லி இப்போ கேட்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க. ஆனால் சீமானுடைய ஆட்சி கண்டிப்பாக தேவை. இந்த நாட்டுக்கு நான் பெருந்தலைவர் காமராஜர் போகிற ஆட்சி பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான்
நான் சீமானை பார்க்கிறேன். எத்தனை நாட்களா நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க? சீமான் அண்ணன் மீது இவ்வளவு ஈர்ப்பு வந்ததுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து பரம்பரையாக ஏடிஎம்கே குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய அப்பாவினுடைய தம்பி நாஞ்சில் வின்சென்ட் எம்பி அவர்கள் ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்தில் எம்பியாக இருந்தவர். முதல் எம்ஜிஆர் மினிஸ்ட்ரியில் வந்து இது வருவாய்த்துறை இணையமைச்சராக இருந்தார். நாஞ்சில் மன்னவரும் அமைச்சர், நீதித்துறை அமைச்சர். என்னுடைய அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி இணையமைச்சர். அப்பொழுது இவர்களோட ஆட்சி திராவிடர்கள் ஆரியம் இரண்டும் ஒன்றுமே ஒரு முன்னேற்றம் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது அண்ணனுடைய பல புக்குகளை படிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது, பல பேட்டிகளை பார்க்க இது கிடைத்தது. உடனே நானாக அந்த கட்சியில் இணைந்து உறவுகளெல்லாம் சேர்ந்து எங்கள் ஊரில் கண்டனுலை ஒரு அருமையான அலுவலகத்தை, நூலகம் எல்லாம் இருக்கிறது. எங்கள் வேட்பாளரும் அடிக்கடி எங்களை சந்தித்து நிறைய அறிவுரைகள் கூறுவார்கள். எத்தனை வருடமா, ஒரு தோராயமா எத்தனை வருடமா இருக்கீங்க? இப்போ ஒரு 2.5 ஆண்டுகள் இருக்கும். சரி, இப்போ அண்ணனிடம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? போர்க்குணம், அஞ்சாமை, துணிவு, யாரை ஆனாலும் ஆளுமை 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 இத்தனை பயங்கரமான ஆளுமை. அண்ணன் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சியர்கள் அமர்ந்திருந்தால் இன்று நமது நிலைமையே வேறு. மாணவர்களுக்கு வேலை, கல்வி எல்லாம். இன்று எதை எடுத்தாலும் எங்கு பார்த்தாலும் மதுக்கடை, பார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணன் வந்திருந்தால் இதெல்லாம் ஒரு இராணுவ ஆட்சி போல். ஏனென்றால் அண்ணன் தலைவர் பிரபான் அவர்கள் அரவணைப்பில் இருந்தவர்கள். அண்ணனுடைய வழிநடத்தலை நாங்கள் பின்பற்றுகிறோம். இப்போ அண்ணனிடம் பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி, இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, எல்லாரும் ஒரு தலைவர் அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் உறவு முறையில அண்ணன், சித்தப்பா அப்படின்னு அழைப்பதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? நாங்கள் வந்து இப்போ தங்கச்சி எங்கள் குடும்பத்திலிருந்து நாம் தமிழர் குடும்பம் என்ற ஒரு உணர்வு. நாங்கள் வந்து ஜாதி மதம் எதுவுமே பார்ப்பதில்லை. நாம் தமிழர் உறவுகளை மரியாதை கொடுத்து தங்கச்சி, தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, இது எங்கள் அண்ணன் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்த பாடம், அண்ணன் கற்றுக்கொண்ட பாடம், அண்ணன் பயிற்சி பெற்றையில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். அதனால தான் அண்ணன் மீது பயங்கர ஒரு அண்ணனை எப்படியாவது அரியணை ஏற்ற வேண்டும். 2020 நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் முயற்சி எடுக்கிறோம். எங்கள் சகோதரி ஆன்சி சோபாக் அவர்கள் கடும் போராளி. அவர் அங்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தனது சொந்த செலவில் 24 லட்சம் ரூபாய் நன்கொடையை கொடுத்து நமது இப்போதைய முதல்வர் கல்வி அமைச்சர் அவர் வந்து விருது வாங்க பெற்றார். அவர் கப்பியறை தொகுதி ஊராட்சியில், பேரூராட்சியில் நாம் தமிழர் சின்னத்தில் கவுன்சிலர் என்று வெற்றி பெற்றவர். அதனால் நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து கடும் உழைப்பாளி, சமூக போராளி. திரு சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க உள்வாங்கிய வார்த்தை என்ன? ஓடாதமானும் போராடாதனும் என்றதாக சரித்திரம் இல்லை. நீ ஊமையாக இருக்கும் வரை உன்னை ஆழ்வோம் செவிடாகத்தான் இருப்பான். நாம் தமிழர், நாம் தமிழர், நாளை நமதே, நாம் தமிழர். சீமான் அவர்களை வந்து பாத்தீங்களா? பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிங்களா? தெரிவிச்சிட்டோம்ல, போய் பார்த்து வந்துட்டோம், அண்ணனை பார்த்து வந்துட்டோம். மகிழ்ச்சி. தொலைக்காட்சி மூலமா ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மும்பை நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 2026 அண்ணன் வெற்றி பெற வேண்டும். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நேரம் ஆட்சி படத்துக்கு ஏறிட்டுனா திராவிட கட்சிகளுக்கு சமாதி. ஏன் அப்படி சொல்லணும்னா, எப்போ திராவிட கட்சி வந்துச்சோ அப்போ நீதி கட்சின்னு ஒன்று இருந்துச்சுல, அது இன்றைக்கி இருக்க இடம் தெரியல, எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னே தெரியல. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளுக்கு சமாதி தான், சமாதியை தேடி தான் பிடிக்கணும். சரி, எத்தனை வருடங்களாக நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க? ஆரம்பத்தில் நாங்கள் இயக்கமாக இருக்கும்போதே இருக்கோம். அண்ணன் வந்து மும்பையில் இயக்கமாக இருக்கும்போதே வந்திருக்காங்க. 2009 நினைக்கிறேன். அப்போ இருந்து நாங்கள் இயக்கத்தில் இருக்கும்போதே இருக்கிறோம். ஆனால் அண்ணன் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகும் 2011 அங்கே வந்தாங்க, 2013 வந்தாங்க, 2016 தேர்தல் நேரத்துலேயும் அவங்க வந்திருந்தாங்க. தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழாவை ஒருங்கிணைச்சி நான் தான் நடத்தினேன். நானும் இன்னொரு பொறுப்பாளரும் சேர்ந்து தான் நடத்தினோம். சரி, இப்போ சீமான் அவர்களின் மீது இவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? முக்கியமாக வந்து தமிழ் உணர்வு தான். ஆனால் உங்களை போலன்னே கூட சொல்லலாம். தமிழ் உணர்வு தான் வந்து எல்லாரும் அவர் பின்னால் வர வச்சிருக்கு. இன்னும் வருவாங்க. புலிகள் நம்ம ஈழ போராட்டத்தில் வந்து நாங்களாம் ஆரம்ப காலத்தில் திராவிட கழகம் இருந்துச்சு, புலிகள் ஆரம்பிச்சோம், அவங்கள ஆரம்பிச்சோம். ஒரு சீமான் வந்தாலும் தமிழ் தேசிய அரசியலில் நாங்கள் எல்லாம் அங்கே பயணிச்சுப்போம். இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, திருட்டு திராவிட தெலுங்கர் ஆட்சியை ஒழிப்போம், தமிழாட்சியை மலர வைப்போம், வெல்லும் வரை செல்வோம், நாம் தமிழராய். சீமான் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த வார்த்தை, இதனால் தான் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்வீங்க? அது ஒரே வார்த்தை சொல்லணும், தமிழ் தான். இனத்தின் விடுதலை, தமிழ். மேதகு பிரபாகரன் அப்படிங்கிற தலைவருடையவர் தான். எங்கள் தலைவருக்காக தான் நாங்கள் வந்து அண்ணன் பின்னாடி வந்து நிற்கிறோம். ஆமாம். இதை விடையே நான் ஒன்றை மேலே சொல்கிறேன்.
இன்றைய லெவலில் அரசியல்வாதிகளில் யார்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும்னா யாராவது எழுதி கொடுக்கணும். ஆனால் அவர் அந்த ஸ்பாட்டில் அந்த நின்ன இடத்துல நின்று அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் அரசியல் ஆசான் இன்னைக்கு சீமான். சீமான். சரி, இப்போ சீமான் அவர்கள் நடப்பு கால அரசியலுக்கு ஏற்பவாறு கூட்டணி அமைத்தால் ஒரு தொண்டர்களாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என் பின்னாடி நிற்கிற தம்பிகளை வந்து நான் கூட்டணின்னு போயிட்டு அவனோட எல்லாரும் போயிடுவான்னு இருக்காங்க. தெளிவாக தான் அண்ணன் வந்து தம்பிகளை உணர்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி நாங்களும் அண்ணனை வந்து உணர்ந்துருக்கிறோம். அண்ணன் ஒரு காலம் வந்து கூட்டணி போக மாட்டாரு அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். நாங்கள் மும்பையிலேருந்து இருக்கிறோம். மும்பையிலும் தெளிவாக தான் இருக்கிறோம். நாங்கள் விஜய் அவர்கள் வந்ததால சீமான் அவர்களின் ஓட்டு குறையும்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஏற்று வந்தவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எதுக்காக இந்த கட்சியில் நிற்கிறோம், இனத்தின் விடுதலை, அதுக்காக. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து அப்படி நிற்கிறதாட்டி எங்களுக்கு தெரியலை. அது ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் கடந்த கரூரில் நடந்த நிகழ்வு கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து இனத்தின் விடுதலை, தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிற மக்கள் தான் இங்கே அண்ணன் கூட பயணிப்பாங்க. அதனால் அந்த வாக்கு அப்படி ஒரு சிலர் போயிருந்தாலும் அப்படி போகிறது வந்து நமக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எல்லாரும் தலைவர் அப்படின்னு அழைப்பதுதான் இயல்பான விஷயம். அதையும் தாண்டி அண்ணன், சித்தப்பா அப்படின்னு ஒரு உறவு முறை சொல்றதுக்கான அதான் தமிழர் பண்பாடுன்னு சொல்றாங்க. தமிழர் பண்பாடே அதுதானே. அண்ணே, அக்கா, தம்பி, தங்கை இப்படி தானே அழைப்பாங்க. அதை எங்கள் அண்ணன் வந்து பிறகுதான் இந்த உறவு முறையோட வந்து பெருகிட்டு இருக்கதா நாங்கள் உணர்றோம். இதுக்கு முன்னாடி வந்து அங்கிள்பாங்க, டேடிம்பாங்க, மம்மிங்கம்பாங்க இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம நாம் தமிழர் குடும்பத்தில் வந்து யாருமே பெரும்பாலும் வந்து ஆங்கிலம் கலந்து பேசுறது இல்லை. இப்போ நாங்கள் அங்கே இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சால் கூட எவ்வளோ ஆங்கிலம் கலந்து பேசலாம், ஹிந்தி சொற்களை பயன்படுத்தி பேசலாம். ஆனால் நாங்கள் இன்னும் அந்த இதில் இருக்கிறோம்னா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு உணர்வோட தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து அந்த நீங்கள் சொல்கிற கேள்விக்கு வந்து சரியான பதில் நம்ம சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ அண்ணனுடைய பிறந்த நாள் அவருக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சிருங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சிஎம் வரதுக்காக எப்போவுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்கள் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக. இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்த நாள் அவங்க வீட்டை தேடி வந்திருக்கீங்க. அண்ணனை பார்த்தீங்களா, புகைப்படம் எடுத்தீங்களா? கண்டிப்பாக போய் பார்க்க போனேன். இப்போ தான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அண்ணன் பார்க்க வீட்டுக்கு போக மாட்டேன். நான் வடப்பன்லேருந்து வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அண்ணாவை பார்த்து தான் நான் போவேன். எதற்காக சீமான் அவர்களின் மீது உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஈர்ப்பு? பிகாஸ் ஆஃப் தமிழ் தேசம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்நாடு. ஓகேங்க, தமிழ்நாடு வந்து திராவிட கட்சி இத்தனை வருஷம் ஆள்ருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் போய் பார்த்துருவாங்க. நான் கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்டை போய் பார்த்துருக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்க ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டோட கொள்கை அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம மட்டும் தான் வந்து இங்கே திராவிடம் கொள்கையை வச்சுட்டு இருக்கோம். பட் அது ஃபெயிலியர் மாடல் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்த்தானோ. ஸோ தமிழ் தேசம் கண்டிப்பாக வேணும். எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கணும். கோயிலில் முதற்கொண்டு தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எங்கேயுமே தமிழ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தமிழ் தேசம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்நாடு. அதனால நீங்கள் நிறைய ஸ்டேட் போய் பார்த்துருக்கீங்க? நிறைய ஸ்டேட் போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பெங்களூர் கூட போயிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக தமிழ் தேசம் தமிழ்நாடுக்கு சூட்டபிளான ஒரு இதுனா அது தமிழ் தேசியம் மட்டும்தான். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எத்தனை பேர்கிட்ட போயிட்டு இந்த தமிழ் தேசியம் பற்றி, சீமான் பற்றி பேசியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு டேடி கிட்ட பேசுவேன். ஏன்னா அப்பா மிகப்பெரிய டிஎம்கே ஃபேனு. அவரை வந்து அப்பா டிஎம்கே ஃபேனு. அம்மா அவர் ஒரு ஜாதி தலைவர், ஒரு அந்த கட்சியில் அப்பா இருந்திருக்காரு. பட் எனக்கு வந்து சீமான் விட்டே கொடுக்க மாட்டேன். ஒரு 4 இயர்ஸாக தான் நான் சீமானை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அரசியலில் நான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கேன். சரி, நாம் தமிழர் கட்சி அங்கங்கே ரீல்ஸ்லாம் கேட்பேன். அண்ட் இன்டர்வியூலாம் கேட்பேன். கார்த்திகாவுக்கு ஒரு இன்டர்வியூலாம் கேட்க சொல்லி தான் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். சீமான் அவர்கள் பேசும்போது கூஸ் பம்ப்ஸ் அல்டிமேட்டாக ஆகும். ஸோ அப்போ தோணுச்சு ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஃபார் சீமான் ஃபார் தமிழ் தேசியம் தான். ஸோ அதுக்காக கண்டிப்பாக. அண்ட் உங்க அப்பா வந்து டிஎம்கே சொல்லிட்டீங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையா உங்களுக்கு? நிறைய தெரிவிச்சிருக்காரு. நிறைய இந்த நியூஸில் சீமான் அவர்கள் பற்றி தப்பாக தான் எல்லாமே எங்கள் அப்பா சொன்னார், எல்லாம் பண்ணியிருப்பாருன்னு. பட் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ஒரு துளி கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்பாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், டிவிக்கே இருந்தால் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். என்னோட கொள்கையை நான் என்னோட தலைவர் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சரி, இப்போ எல்லாரும் சொல்றாங்களே நீங்களாம் ஒரு இளைஞர்களா இருக்கீங்க 3 பேருமே, விஜய் வந்ததால சீமான் அவர்களுடைய ஓட்டு குறைஞ்சிடும். ஆனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக குறையாது. அவர் வந்து ஃபேன் பேஸ் தான் அவருக்கு வந்திருக்காங்க. ஃபேன் பேஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறையாது. நான் என்னென்ன கேட்கறேன்னா, இப்போ டிவிக்கு ஒரு கொள்கை ஒரு பிடிஎஃபாக கொடுங்க, நாம் தமிழ் கொள்கை ஒரு பிடிஎஃபாக கொடுங்க. ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், எது பெட்டர். நீங்கள் மக்கள் அதை விவாக மேடம் கண்டிப்பாக மஸ்ட்டு நான் கேட்குறேன். விவாத மேடம் கண்டிப்பாக வைக்கணுன்ற யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விவாத மேடை? கண்டிப்பாக வந்து நம்மளோட அப்பா ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும். அண்ட் எடப்பாடி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கணும். அப்புறமா விஜய் இருக்கணும்.
வேணா உதயநிதி சார் இருக்கலாம், ஏன்னா அவர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறாரு. மேபி அவர் கூட இருக்கலாம், கனிமொழி அக்கா கூட இருக்கலாம். எங்கள் தரப்பில் வந்து நாம் தமிழர் கட்சி தரப்பில் சீமான் மட்டும் போதும். மிச்ச எல்லா தரப்பில் நீங்கள் 3 பேர் கூப்பிட்டாங்க, 5 பேர் கூப்பிட்டாங்க, அண்ணாமலை கூப்பிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு ஆள் எங்கள் அண்ணன் போதும், அவரு இனஃப். சரி, உங்களுக்கு சீமான் அவர்களிடம் பிடித்த ஒரு விஷயம்னா என்ன? தமிழ் மட்டும்தான்க்கா, தமிழ் மட்டும்தான்க்கா, தமிழ் இனஃப் ஃபார் மீக்கா. சீரியஸாக சொல்கிறேன், தமிழ் இஸ் ஒன்லி இனஃப் ஃபார் தமிழ் பீப்புள். நான் இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன லொக்கேஷன் எல்லாம் போட்டால் என்ன செந்தமிழ்நாடு தான் நான் போட்டிருப்பேன். எல்லாரும் சென்னை லொக்கேஷன் போட்டிருப்பேன், நான் செந்தமிழ்நாடு போட்டிருப்பேன். ஸோ தமிழ் தான் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் வரலாறு தெரியல, வரலாறு ஒழுங்காக படிக்க மாட்டேறீங்க. வரலாறு தயவு செஞ்சு வரலாறு படிங்க. சும்மா வந்து இப்போ டிகிரி மட்டும் எடுத்தால் போதாது, டிகிரி இஸ் ஜஸ்ட் எ பேப்பர் தான். ஆனால் நீங்கள் வரலாறு படிங்க, உண்மையான தமிழ் வரலாறு படிங்க, அப்போதான் உங்களுக்கு உண்மையான வரலாறு என்னன்னு தெரியும். சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தலைவர்னு தான் கூப்பிடுவாங்க, ஏன் நீங்க மட்டும் ஒரு படி மேல போய் அண்ணன் சித்தப்பா அப்படின்னு உறவு முறை? அது ஒரு நல்ல பாண்டிங்க. அண்ணன்னு ஒரு எப்படி சொல்றது, இட்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும் ஒரு அண்ணனும் கூப்பிடுறதுக்கு. ஸோ அது ஒரு நல்ல பாண்டிங்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் காசு இல்லாமல் வர கூட்டங்க. நீங்கள் கோட்டருக்கு பிரியாணிக்கு வர கூட்டம் கிடையாதுங்க. ஸோ பாசத்தார வர்றது கூட்டம் எல்லாமே எதுக்காக? ஒன்லி தமிழ் தேசம், தமிழருக்காக தான் வருது. ஸோ அதுக்காக வந்து டெஃபினட்டாக நாங்கள் வருவோம், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வருவோம். நாங்கள் எவ்வளோ எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வடபழனிலேருந்து வந்திருக்கேன். நேற்று கூட அண்ணன் வடபழனிக்கு வந்தேன், நேற்று வந்திருக்காரு அண்ணன். நான் லைவ்ல பார்த்தேன், அண்ணன் நியூஸில் பார்த்தேன். வடபழனி வந்து பேச்சில் கொடுத்தாங்கன்னா நான் பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்போம், நம்பிக்கை இருக்கு, விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் என்றைக்குமே. ஓகே, இப்போ சீமான் அவர்களிடம் இருந்து நீங்க அதிகமா உள்வாங்கிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது என்ன வார்த்தை? அனைவரும் சமம், ஜாதி பார்க்காதீங்க, அனைவரும் சமம். ஜாதி எதுக்கடா பார்க்குறீங்க? நேற்று வந்ததுடா ஜாதி. எல்லா மதமும் ஒன்று தான்டா, எல்லாமே தமிழர்கள் தான், ஆதியிலேருந்து தமிழர்களா. பிரிவினை வந்து திராவிடமும் அந்த ஆரியன் கதை, ஆரியனும் ஒன்று திராவிடமும் ஒன்று அண்ணன் சொன்னார். அப்போ தான் நான் கற்றுக்கினேன், ஆரியனும் ஒன்று தான் திராவிடமும் ஒன்று தான் சொல்லிட்டு. ஸோ எனக்கு சமஸ்கிருதமும் தெரியும், ரிக்வேதம் எதிர்வேதம்லாம் படிச்சிருக்கேன், அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ ரெண்டுமே வந்து தற்கொலை தானே, வந்து ஆரியமும் தற்கொலை, திராவிடமும் தற்கொலை தான். கிட்டத்தட்ட இப்போ தான் கொஞ்சம் அறிவு வந்து ஒரு 3 வருஷமாக தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி திராவிடம் தான் நம்மளை வளர்த்துது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு தமிழ் தேசிய பற்றுன்னு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசியவாதிகள்னா யாரு, திராவிடம் என்னன்றது தெரிஞ்சது அண்ணன் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான். இப்போ திரு சீமான் அவர்களால் எந்த ஒரு விஷயத்தால நீங்க ஈர்க்கப்பட்டீங்க இந்த அளவுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் பின்னாடி ஓடுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம். இத்தனை நாள் நாங்கள் வந்து கலைஞர் தான் வந்து தமிழ் தேசிய பற்றாளர்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுது இவர் தமிழ் தேசிய பற்றாளரை தமிழ் அழிக்க வந்த சாத்தான்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசியம்னா என்னன்றது உண்மையை வந்து விளக்கி சொன்னது சீமான் தான். திரு சீமான் அவர்களிடம் பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன இருக்கு? எல்லாமே பிடிக்கும், பிடிக்காத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. அவர் பேசுகிற தமிழாக இருக்கட்டும், அவர் சொல்கிற உச்சரிப்பாக இருக்கட்டும், அவர் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வைக்கிற எந்த செயல் திட்டமாக இருக்கட்டும், இந்த தண்ணியாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இல்லை மலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாநாடெல்லாம் போகிறதெல்லாம் வந்து பெரிய வியப்பு. பின்னாடி இருந்து திராவிடம் சொல்கிறான், இதெல்லாம் வந்து மாடு என்ன ஓட்டு போட போதா, தண்ணி ஓட்டு போட போதான்னு. ஆனால் அந்த தண்ணி இல்லைன்னா இந்த உயிரே வாழ முடியாதரா முட்டாள் அப்படின்றத தெளிவாக புரிய வைக்கிறாரு. அதனால அவர் செயல்படுற எல்லா செயல்பாடும் பிடிக்கும். 2026 தேர்தலில் திரு விஜய் அவர்களும் களம் காண்கிறார். ஸோ வந்து சீமான் அவர்களின் ஓட்டுகள் பிரிய வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லையா, இதை நீங்கள் ஒரு தொண்டரா எப்படி பார்க்குறீங்க? தயவு செய்து திருப்பியும் ஊடகம் இந்த கேள்வியே கேட்காதீங்க. ஏன்னா விஜய்க்கும் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. விஜய் வந்து எப்படின்னா அவர் யாருக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவும் விஜயானந்தாவும் தான் போட்டி. நித்யானந்தா எப்படி வந்து இதில் போய் மறைஞ்சு நிற்கிறாரோ அந்த மாதிரி விஜய் வந்து பரந்தூரில் மறைஞ்சு நிற்கிறாரு. அவர் நித்யானந்தா யார் கூட இருக்கிறாரு? ரஞ்சிதா. அது சிடி வெளியாயிடுச்சு, இது இன்னும் சிடி வெளியாகல, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால விஜய் வந்து யாரு, நித்யானந்தாவுக்கும் விஜய் நந்தாவுக்கும் மட்டும்தான் போட்டியோடைய, அரசியலுக்கு விஜய்க்கு சம்மந்தமே இல்லை. அவர் கடைசியில் ஓட்டு போடும்போது கூட அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருவார், ஓட்டு பெட்டியை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, பரந்தூருக்கு அனுப்புங்க, இங்கே வந்து என் தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இறப்புக்கே ஒருத்தன் வீட்டுக்கு போவதால நீங்கள் அவரை கம்பேர் பண்ணி விஜய் வந்ததுனால நாம் தமிழர் கட்சி ஓட்டு பிரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. தற்கூரிகளோட ஓட்டு என்னைக்குமே நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 இடைத்தேர்தல் வந்திருக்கு. அந்த இடைத்தேர்தலில் விருப்புல நடந்த இடைத்தேர்தலில் கூட நோட்டாவுக்கு தான் 6000 ஓட்டு வந்தது. அப்பயே விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு.
ஆனால் அப்போ விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல, நோட்டாவுக்கு தான் போட்டாங்க. அப்போ 6000 பேர் ஓட்டு தான் அங்கேயா? அங்கே வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்த ஓட்டு 24,000 ஓட்டு. அப்போ அந்த தற்கொலைகள் போட்ட ஓட்டுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த 15% ஓட்டு அப்புறம் 1947க்கு அப்புறம் ஒரு 15% ஓட்டு எப்போதுமே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல் வந்து நம்ம கமல் வந்தார், ஆளவந்தான் படத்தை எடுத்த மாதிரி நாட்டையே ஆளலான்னு வந்தார். லாஸ்ட்டில் சூரிய வெளிச்சத்தோட டார்ச் லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்தை தூக்கி போட்டு போனார். அடுத்தது இவர் வந்திருக்காரு, அவ்வளோதான். மிஞ்சி போனால் அவரோட அணில் குஞ்சுகள் ஓட்டு ஒரு 5% 6% வேணா விழுவலாம். எப்போதுமே இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் ரசிகர்கள் கிடையாது. விஜய்க்கு எதிர்ப்புறமாக இருக்கிற அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, அஜித் அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களோட ஓட்டெல்லாம் வந்து எங்கே போகுது அப்படின்றத ஒரு கணக்கெடுப்பு ஊடகம் மூலியமா எடுக்கணும். சரி, இப்போ விஜய் அவர்களை திரு சீமான் அவர்கள் எதிர்ப்பதால திமுகவிடம் சீமான் பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க இல்லையா பல பேர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தொண்டரா? இல்லை, நிறைய பெட்டி வாங்கிட்டோங்க. அந்த வாங்கின பெட்டி தான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்தோன்னு எத்தனையோ வாட்டி முறையிட்டாரு. நீ எத்தனையோ இது வச்சிருக்கிற, சிபிஐ வச்சிருக்கிற, ஆர்பிஐ வச்சிருக்க, வாங்கின பெட்டி எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சி தர சொல்ல வேண்டியதானே. இப்போ இன்னைக்கு நடக்கிற கூட்டம் அண்ணன் நடத்துகிற இந்த உணவு திருவிழா கூட, இன்னைக்கு அவர் பிறந்தநாள் உணவு திருவிழா கூட எல்லா தொண்டர்களும் சேர்ந்து தான் பண்ணுற மொழியை அவருக்கு இதில் விருப்பமே கிடையாது. பிறந்தநாள் எனக்கு கொண்டாடவே வேணாம் தான் நினைக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நாங்கள் தான் சேர்ந்து அதை முன்னெடுத்து பண்ணுறோம். வர அத்தனை பேருக்குமே இப்போ நீங்கள் பொங்கலுக்கு சொல்லுவாங்க சமத்துவ பொங்கல்னு, இங்கே மட்டும் இந்த அண்ணன் பிறந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சமத்துவம்னா என்னன்றது. அத்தனை பேருமே இங்கே இருப்பாங்க. இப்போ காலையில் 10 மணிக்கு உணவு ஆரம்பிச்சது, இப்போ மணி 4:30 போகுது. இது வரைக்கும் பந்தி போயிட்டே தான் இருக்குது. அத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டவங்க அத்தனை பேருமே உறுப்பினர் கிடையாது. ஆனால் அண்ணனோட பேச்சையும் கொள்கையும் இன்னைக்கு நம்ப ஆரம்பிச்சவங்க தான் 36 லட்சம் பேர். அந்த 36 லட்சம் பேர்ல ஒரு ஆளுக்கு 2 பேர் சேர்த்தாலே 90 லட்சம் ஓட்டை தாண்டும். இது வந்து விஜய்க்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ போட்டி கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னைக்கு ஆளக்கூடிய திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி. விஜய் வேணா அவர் அந்த 10க்கு 10 ரூம்ல வேணா பேசிட்டு இருப்பாரு. நாங்கள் வந்து திமுக நாங்கள் தான் போட்டின்னு. அவர் யாருக்குமே போட்டி கிடையாது. அவருக்கும் அவர் அணில் குஞ்சுக்கு மட்டும் தான் போட்டி. டேய் கம்பியில் ஏறாதீங்கடா, கிரீஸு தடவாதீங்கடா, சேரை உடைக்காதீங்கடா, அந்த மாதிரி அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம். வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சி கதிர்காமன், மாநில துணை செயலாளர், சுற்றுச்சூழல் பாசறை, விருதாச்சலம். விருதாச்சலத்துல இருந்து வந்திருக்கீங்க? ஆமாங்க. அண்ணன் பிறந்த நாளுக்காக. ஆமா. அண்ணனை பார்த்தீங்களா? புகைப்படம் எடுத்தீங்களா? அண்ணனை பார்த்து புகைப்படம் எடுக்கிறத விட அண்ணன் கொடுக்குற அறுசுவை உணவுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ கறி, சிக்கனு, மட்டனு, சுக்கா வறுவல், மட்டன் வறுவல், மீன் வறுவல், முட்டை, பாயாசம், அப்பளம் எல்லாம் ஊறுகாய் முத கொண்டு எங்கள் அண்ணன் எனக்கு வயிறு நிரம்ப போட்டார். இந்த நவம்பர் 8 அண்ணனின் தமிழகத்தின் வைரவாள் அண்ணன் சீமானின் பிறந்த நாள் இந்த அகில உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அண்ணனின் இல்லம் தேடி வந்தோம், அவருடைய உள்ளம் நாடி வந்தோம். அவர் எங்களை குளிர்வித்தார், மகிழ்வித்தார். அவர் நீண்ட ஆயுளோடு நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். விருதாச்சலத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அண்ணனை பார்த்து என்ன பேசுனீங்க? அண்ணனை பேசக்கூடிய நேரம் இது கிடையாது. அண்ணன் ஐ டு ஐம்பாங்களா, அண்ணனுடைய ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு சிபிஐ ஆஃபீஸரை எவனுமே கிடையாது. எவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு தெரியும். என்னுடைய களப்பணியை இங்கேருந்து அவர் பார்க்குறாரு. அதனால நான் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போது என்னை வாரி கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்காத குறைய என்னை வந்து எனக்கு வாழ்த்து சொன்னார். இதுதான் நடந்தது. அவர் கூட இருந்தோம், புகைப்படம் எடுத்தோம். எங்களுக்கு வயிறும் நிறைஞ்சது, மனசும் நிறைஞ்சது. எத்தனை வருடமா நீங்க இந்த கட்சியில இருக்கீங்க? நான் 2015 இருக்கேன். கணக்கு பண்ணுங்க. 2015 இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க? 10 வருஷமா இந்த கட்சியில தான் இருக்கேன். இந்த கட்சியிலே தான் இருப்பேன். இதுலேயே தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். எதனால் உங்களுக்கு சீமான் அவர்கள் மீது இவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட்டது? சீமான் உலகத்திலே இல்லாத ஒரு புனிதர். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. சீமான் என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்லுறாரோ அதுதான் நடக்கும். அவர் சத்தியத்தின் மகன், அறம்படி நடப்பார். அதனால எங்க அண்ணன் ஒரு உத்தமன், ஒரு நல்லவன். அவன் பின்னாடி நாங்கள் இருக்கிறதுல பெருமையா இருக்கிறோம். சீமான் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? பிடித்த விஷயம்னா அவருடைய என்ன சொல்றது, அவர் எப்படி ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்கும்போது எப்படி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவார், அதே போல் ஒரு தம்பியை பார்த்த ஒரு அண்ணன் அதோடைய பாசத்தை எப்படி வெளிப்படுத்துவார். அது பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லவனுக்கு நல்லவன் செய்வான், கெட்டவனுக்கு கெட்டவன் செய்வான். நல்லவனாக இருந்தால் சீமான் நல்லவன், கெட்டவனாக இருந்தால் கெட்டவன்.
சீமான் அப்படின்றால பெருங்கோபம் உடையவர் அப்படின்றாங்களே, உண்மைதானா? அது உண்மைதான். பெரும் கோபம் கொண்டவன் தான், அதே அளவில் பெரும் அன்பு கொண்டவன். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். எங்கள் அண்ணன் தமிழகத்தின் வைரவாள் எங்கள் அண்ணன் சீமான். திரு சீமான் அவர்களிடம் பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன விஷயம்? அவரோட சிரிப்பு, அவரோட அன்பு, அவரோட கோபம். ஐயோ ஐயோ, மனுஷன் தெறிக்கி விடுவார், பக்கத்தில் நிற்க முடியாது. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு தலைவன் செருப்பு எடுத்து வீசுறாங்கன்னு சொல்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க மக்கள். அந்த இடத்துல செருப்பு தூக்கி வீசும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஏன் செருப்பு வருதுன்னு கவனிக்கணும். இதுதான் நல்ல தலைவனுக்கு அழகு. ஒரு ஊடகவியலாளர் வந்து கீழே ஏதோ தப்பாக கேள்வி கேட்டுருக்காரு, எங்கள் அண்ணன் இறங்கி வந்துட்டார் நேராக, தெரியல. இவன் தான் தலைவன் இல்லை, இவன் தான் மக்கள் தொண்டன். அவன் இறங்கி வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அருமையான பதில் வந்து சொல்லிட்டு மேலே போயிட்டார். அடித்தாங்க அப்படின்னு நம்ம ஆளுக்கு பண்ணாங்க. யார் அங்கே எவனோ ஒருத்தர் இருப்பான்ல, அந்த தப்பான ஊடகங்கள், அவன் தான் வந்து அண்ணனை வந்து இப்படிலாம் பண்ணான். ஆனால் அப்படி கிடையாது. அண்ணன் என்னன்னு போய் பார்க்கறதுக்கு போனார், இறங்கி போனான்ல ஒரு தலைவன், அவன் தான் தலைவன், அவன் தான் மக்களின் தலைவன். இந்த ஆள் என்னென்னா மேலே ஒரு 30 அடி இருக்க, 30 அடி பஸ் மேலே நின்றுக்கிட்டு ஒரு செருப்பு வந்து விழுகுது, என்னடா பாடுறான் அப்படின்னு சொல்ல வேணாமா? ஏன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லை, அந்த இடத்துல கேட்கறதுக்கு நாதி இல்லை, தலைவன் இல்லை, அவனே ஒரு பைத்தியம். சரி, இப்போ விஜய் வந்ததால சீமான் அவர்களின் ஓட்டு குறையும் சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னங்க, ஒரு 15 வருஷமா களத்தில் இருக்கார், 10 வருஷமா கட்சி என்ன நிலைமைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாமே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தற்கூரின்னு சொல்றதுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா அவன் என் தம்பி தான், என் புள்ள தான். என் புள்ளையே அதை சொல்றான், சத்தியமா சொல்றேன். என் புள்ளையே வந்து விஜய்க்கு ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு போறேன்னாரு. நான் சொன்னேன் வேணாம்ப்பா இருப்பா அப்படின்னு. அந்த விக்கிரவண்டியில் இது நடந்தவொடனே என்ன சொல்கிறான் பையன், எப்பா இப்போ போவேப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு. இப்போ 4-5 இது நடந்ததுக்கப்புறம் அவன் சுத்தமாக போகல. நான் உண்மையை சத்தியம் சொல்கிறேன். என் பையனாக இருந்தாலும், ஏன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் அண்ணன் எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற விதம். இதை புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து நீ தலைவனாக இருக்க தகுதியே இல்லை. முதல்ல விஜய்க்கு தலைவன் தத்துவம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு செருப்பு வந்தப்போவே அப்படியே கூட்டத்தை நிறுத்தி என்னன்னு பாருன்னு இருக்கணும். அவன் தான் தலைவன். செருப்பு வந்து விழுந்துச்சுன்னா எவ்வளவு பேர் அசிங்கம் தெரியுமா அந்த கூட்டத்துக்கு. இப்போ சீமான் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன வார்த்தை? அதாவது நீங்க இந்த வார்த்தையால நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா என்ன சொல்றீங்க? தமிழ். அதுக்கு மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது உலகத்துல, எல்லாமே தமிழ் தான். நான் இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர், எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா பேசணும். ஒரே தலைவன் சொல்லக்கூடாது, அண்ணன். எல்லாம் இப்போ இஸ்லாமிய அண்ணன் சொல்றீங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே எல்லா கட்சியிலும் கூப்பிடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும் ஏன் அண்ணன் சித்தப்பா அப்படின்னு உறவு முறை சொல்றீங்க? அந்த உறவு முறை தான் நீடிக்கும். உங்களை அக்கான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், தங்கைன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு. டூட் அப்படின்னு சொன்னா கேவலமா இருக்கும். தமிழ்ல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு தெரியுங்களா? எங்க அண்ணன் அதை கற்றுக் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஆல்ரெடி எங்களுக்கு ஊறி இருக்கு ரத்தத்துல. அதை அப்படி தட்டி விட்டு தூக்குறாரு பாருங்க, அங்க வரும் எங்களுக்கு. அதுதான் எங்களை பொறுத்தவரையில், வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழுக்காண்டி உயிரை கொடுப்போம். 26 தமிழக முதல்வர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வாழ்த்துறதுக்கு இன்னைக்கு அண்ணன் வீட்டருகில் இவ்வளவு கூட்டம். நாளைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் அனைவரும் 2026 அண்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு சொல்லுவாங்க. 25 நாங்கள் தம்பிகள் லட்சம் தம்பிகள் சொல்கிறோம். 26 கோடான கோடி உலக தமிழர்கள் திரண்டு வந்து அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. 2009 வரைக்குமே வந்து நாங்கள் எங்களுக்கான தேடல் எல்லாமே வந்து திராவிடத்தில் தான் இருந்தது. 2009 இன அழிப்புக்கு பிறகு திக்கட்டு நின்ன தமிழர்களையும் திக்கட்டு நின்ன உலக தமிழர்களுக்கும் அவருடைய ராமேஸ்வரம் உரை வந்து ஒரு புதிய பாய்ச்சலை கொடுத்துச்சு. யார் இந்த சீமான் அப்படின்ட்டு உத்து பார்க்கும்போது அண்ணன் சொன்னதுதான், நமக்கான சுவாசத்தை நாமே சுவாசிப்பது போல், நமக்கான உணவை நாமே உண்பது போல், நமக்கான விடுதலையை நாம தான் பெறணும் அப்படிங்கிறத வந்து அந்த சொன்ன ஒற்றை வார்த்தை அது எல்லார் மனதிலையும் உண்மையாகப்பட்டு. ஏன்னா திராவிடம் காங்கிரஸினுடைய இத்தாலிய அதிகாரி சோனியா காந்தியினுடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் நம்ம தமிழர் தலைவராக நினச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய துரோகத்தை செய்து முடிக்கும்போது இந்த தமிழக மண்ணில் வந்து தமிழர்களுக்கான ஒரு விடிவெளியாக அண்ணனை எங்களுக்கு பட்டார். அதுலேருந்து அவர் தொடர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் தான் மிக சிறந்த பயணங்கிறதுனால தட்டு தடுமாறாமல் இலக்க குறி வச்சு, எப்படி புலி வந்து இலக்க குறி வச்சு அதை வீழ்த்தி முடிக்குமோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் எந்த தயக்கமும் இல்லாமல் தமிழ்நாடு அதிகாரத்தை கையில் எடுப்பார். தமிழர்கள் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்டெடுப்பார்.
அதன் வழியாக தமிழீழ சோசியலிச குடியரசு வந்து உறுதியாக அமையும். மேதகு தலைவரின் கனவையும் இந்த மண்ணில் தமிழர் மீட்சிக்காக போராடி சிறை சென்று உயிர் விட்ட எண்ணற்ற தமிழ் பெரியார்கள், தமிழ் மறவர்களுடைய கனவையும் எங்கள் அண்ணன் செய்து முடிப்பார். அதுக்கு நாங்கள் எங்கள் அண்ணனுடைய தம்பி தங்கைகள் வந்து உறுதியாக அவர் கூட நிற்போம். அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கூட்டணி வைக்கிறதுக்கான தகுதியான அரசியல் கட்சிகள் இங்கே கிடையாது. இப்போ சீமானனை தவிர இயற்கைகளை வந்து நேசித்து பேசுகிறவங்க யார் இருக்கா? எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரமாக தான் பார்க்குறவங்களா தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இயற்கையை நேசித்து எல்லா உயிர்களுக்கும் அரசியல் வந்து எல்லா உயிர்களுக்கும் தேவைன்ற யார் பேசுகிறா? அப்படி யாராவது பேசுனாங்கன்னா அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க. அப்படி பேசுகிறவங்க யாரும் இல்லை. அதே சமயத்தில் வந்து எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறது? மக்களுக்கான கட்சி எதுவுமே இல்லையே. மக்களுக்கான அரசியல் வேணும் தானே சீமானோட களத்தில் நிற்கிறாரு. அப்போ மக்களுக்கான அரசியல் செய்கிற கட்சியாக எதுவும் தெரியல. அப்புறம் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பார்? எல்லா கொள்கைகளுமே பிடிக்கும். எல்லா மக்களுக்குமான அரசியல் பேசுகிறது தான் சீமானோட கொள்கையை. கொள்கைன்னு என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தலைமுறையை பற்றி பார்த்திங்க அப்படின்னா கொள்கைகளை வந்து வாங்குறாங்க. வாங்கி ஒரு புதிய அரசியலை படைக்கிறதுக்காக இருக்கிறாங்க. எல்லா கொள்கைகளையும் பிடிக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையை உயிர்மை நேசிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் சேர சோழ மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையை நேசித்தாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முல்லைங்கிறது ஒரு செடி தான். அதுக்கு வந்து தேரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எது சொல்ல வருது அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் வந்து உயிர் இருக்குது, எல்லா உயிர்களுக்கும் அரசியல் தேவை அப்படின்றது மன்னர்களே செய்யும்போது நம்மளாம் எந்த மாத்திரம் நம்மளாம் சாதாரண மனுஷங்க, நம்மளும் வந்து உயிர்களை நேசிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுகவில் இருந்தால் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கின்ற கம்யூனிஸ்டில் இருந்தேன் நான். அதாவது முதலாளித்துவத்தை எங்கே அதிகமாக அநீதி நடக்கிறதோ அங்கே பொங்கி எய்கின்ற இடத்துல கம்யூனிஸ்ட் இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற பிறகு எதிர்கட்சியாக இருந்தது மாநில இந்தியா லெவலில். அந்த கட்சி பார்த்திங்கன்னா பின்னடையவே சந்திச்சது தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன கேட்டிங்கன்னா அண்ணா திமுக கூட ஒரு 5 ஆண்டமும் திமுக கூட ஒரு 5 ஆண்டமும் இப்படி மாதிரி கூட்டணி மாறி மாறி வச்சாங்க. ஆனால் அவங்க கொள்கை சித்தாந்தம் எல்லாமே நல்லது தான். இப்போ உண்மையான கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்குதுன்றது நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க. மாற்று கட்சியினர் அமைப்பே சொல்கிறாங்க இந்த வேலை. எதனால நீங்கள் திரு சீமான் அவர்களை பார்த்து ஈர்க்கப்பட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் அது எதனால் இருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக மாநில கட்சியினுடைய தலைவர்களையும் இந்திய கட்சியினுடைய தலைவர்களுடைய உரையாடலையோ அரசியல் களங்களோ நான் பார்க்கும்போது மண்ணுக்காகவும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் ஒன்று ஏற்படுத்துகிறாருன்னா அது சீமானுடைய கட்சியாக தான் இருக்குதுன்னு சொல்லி தான் அப்புறம் தான் நான் இந்த புரிதலுக்கு வந்து இந்த கட்சியோட பயணிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலமாக இதை நான் பயணிச்சிருக்கிறேன் விடாமல். நான் பயணித்தது இல்லாமல் என் கிராமத்தில் இருக்கின்ற உறவுகள் இந்த அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி என் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100-150க்கு மேற்பட்டவர்கள் சீமானுடைய தொண்டர்களாக மாறிட்டாங்க. உங்க ஒற்றை நபரால 150 பேர் நீங்க திரட்டினீங்க. அந்த மாதிரி என்னுடைய 165வது பூத் வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 950 வாக்கு இருக்குது. அந்த 950 வாக்குல 150 வாக்குகள் என்னுடைய ஒரு நபரால. அந்த மாதிரி அதாவது கட்சி இல்லாத காலகட்டத்தில் அறிமுகம் இல்லாத காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து சீமான் வந்து எல்லா விதமான போராட்டத்துக்கும் குரல் கொடுக்குறாரு. இப்போ எந்த அளவுக்கு வீரியம் பெற்றிருக்குன்னு பாருங்க. அதாவது புதிதாக கட்சி வரட்டும் இல்லையா, அதுதான் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு. 2026 தேர்தல் விஜய் வருவதால சீமானின் ஓட்டுகள் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு, நிறைய ஓட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தொண்டரா? அதாவது சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இது ரெண்டுக்கும் மாறுபட்ட கருத்து புரிஞ்சிருக்கணும். மனிதனை வந்து நான் கூட விஜயை வந்து ரொம்பமாக நேசித்தவன். அவருடைய பாடல்களை அவருடைய காட்சி படத்தெல்லாம் நான் பார்த்தவன் தான். நான் அதிலிருந்து வந்தவன் தான். இருந்தாலும் அரசியல் களத்துக்கு அது ஈடுபடாது. ஏன்னா ஒரு இந்திய நாட்டு அரசியல் தமிழ்நாட்டை குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீ வர வேண்டும் என்றால் அந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும். அதாவது இப்போ பருந்தூர் விமான நிலையத்துக்கு போனார். அதாவது அங்கே என்ன பேசுகிறாரு அவர் விஜய், என்ன பேசுகிறாரு, அங்கே எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை கிராமங்கள் பாதிப்பு அடையுது அப்படின்ற ஒரு எழுத்தளவில் கூட ஒரு சுய அறிவாக கூட அவருக்கு தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை அவருக்கு எப்படி தெரியும்? அரசியல் என்பது வேறு. அதுக்கு தான் அண்ணன் சொன்னார், அரசியல் என்பது வேறு தம்பி, சினிமா என்பது வேறுன்னாரு. அதே சினிமாவை வந்து இங்கே அரசியல் படுத்தலான்னு நினைச்சேன்னா அது வேலைக்காகாது. சரி, இப்போ 2026 தேர்தல் நகர்வுகளின் காரணமாக திரு சீமான் அவர்கள் ஒருவேளை கூட்டணி வைத்தால்
ஒரு தொண்டராக நீங்க இருப்பீங்களான்ற கேள்வி. அதாவது முழுக்க அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னது, மாநில கட்சியோடும் கூட்டணி கிடையாது, மத்திய கட்சியோடும் கூட்டணி. ஆண்டு முடிந்த இதர கட்சிகள் சொல்லியிருக்காரு, குறிப்பாக பாமக வரலாம், வெற்றி கழகம் வரலாம், விசிக வரலாம், இன்னும் தேதிமுக வரலாம், இந்த மாதிரி கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறது தான் சொல்லுவார். ஆண்ட கட்சி ஏற்கனவே உங்க பெயரால அதிமுகவா அது ஊழல் படிந்த கட்சி, திமுகவா அது ஊழல் படிந்து மண் வளம், மனித வளம், கனிம வளம் எல்லாத்தையும் திருடுற கட்சியோட கூட்டணி இல்லைனாரு. அதே மாதிரி மாநில சென்ட்ரல்ல அதாவது தேசிய கட்சிகளோட பார்த்தீங்கன்னா நாசகர திட்டத்தில் மீத்தேன் ஈத்தன் கெயில் எரிவாய் இந்த நாசகர திட்டத்தோட அமல்படுத்தின கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னாரு. அந்த மாதிரி கட்சியோட தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. மற்றபடி சிறு சிறு கட்சிகள் எங்களுடைய கொள்கை கோட்பாடை ஏற்று வர கட்சிகளோட பயணிப்போம். அது அண்ணா அதான் சொல்றாரு, மறைமுகமாக நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது அடிச்சு சொல்லுது என்னன்னா, தேசிய கட்சியோட எக்காலத்திலையும் கூட்டணி கிடையாது, ஆண்ட கட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மத்தியில் ஆண்டுச்சு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த கட்சியோட கூட்டணி எக்காலத்திலையும் கிடையாதுன்ட்டாரு.